நிச்சயமாக அந்த ஆத்மா எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்கவுங்க செய்யக்கூடிய எண்ணங்கள் பிரகாரம் அவங்களுக்கான கர்மாக்களை அந்த ஆத்மா வழங்குன்னு நான் முழுசாக நம்புறேன். உங்களுக்கு முன்னாள் முதல்வர் உண்ணாவிரதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அறிவிச்சதுக்கு நீதி விசாரணை வேணுங்கிறது தமிழ்நாடு முழுவதும் ஒரு 8ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. நீதி விசாரணை நடக்கட்டும், தப்பு இருந்தாக்க கண்டுபிடிக்கட்டும். எல்லாருக்குமே அந்த ஆர்வம் இருக்குது தானே செய்யும். தவறுன்னு ஒன்று ஒரு குற்றச்சாட்டு யார் மேலே வேணாலும் சொல்லலாம். என் மேலே கூட தான் பல குற்றச்சாட்டுகளை சோசியல் மீடியாக்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நான் இந்த சினிமாவில் 15 வருஷம் 16 வருஷமாக நடிச்சிருக்கிறேன். என்னை பற்றி ஏதாவது ஒரு சின்ன கிசு வந்திருக்கு அது வரைக்கும்? யாருக்காவது விவரம் தெரிஞ்சு யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த 16 வருஷத்தில் என்னை பற்றி ஒரு சின்ன கிசு வந்திருக்குதா? ஆனால் இன்றைக்கி மீடியாக்களில் யாரை வேணாலும் போடலாம். இது என் மேலே இருக்கக்கூடிய தனிப்பட்ட சமுதாய ரீதியாக ஜாதி ரீதியாக இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியில் கூட நிறைய பேர் செய்கிறாங்க. அதனால் இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். நிச்சயமாக அது மக்கள் சரியான ஒரு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறது அவங்களே அடையாளம் காட்டுவாங்க. இல்லை, என்ன நடிப்பு நமக்கு முக்கியம். நீங்கள் ஒரு நல்ல நடிகர், நீங்கள் தொடர்ந்து நடிக்கணும் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. நான் அதுக்கான வேலையில் பன்னீர்செல்வம் உண்ணாவிரதம் இருக்கிறத கருணாஸ் வலியுறுத்துறதுன்னு எடுத்துக்கலாமா? எப்படின்னு சார் அவங்கவுங்க இல்லைங்க, நான் அதை பற்றி கருத்து சொல்லவே விரும்பலைன்னு சொல்கிறேன். நான் அதை பற்றி கருத்தே சொல்ல விரும்பலை. எல்லாருக்கும் கருத்து உண்மை வெளியே கொண்டு வரணும் நீங்கள் தான் சொன்னீங்க. எந்த உண்மை? இல்லை, நீதி விசாரணை நடத்தப்படணும்னு 4 பேர் சொல்கிறாங்கன்னா அந்த நீதி விசாரணை ஏன் அன்னைக்கு இருக்கும் பொழுது யாருமே சொல்லலை? அவங்களே அந்த பதவியில் முதலமைச்சராக இருந்த காலங்களில் ஏன் சொல்லலை? நீங்கள் இதை மக்களை ஏமாத்துறதா இல்லையா? அது நீங்கள் பொறுப்பில் இருந்தீங்கல்ல, அப்போ சுயமாக செயல்பட முடியலையா? அதெல்லாம் என்ன, யாருக்கு என்ன சுயமாக என்ன செயல்பட முடியல? இதெல்லாம் ஏமாத்து வேலையா? அதெல்லாம் கிடையாதுங்க. யார் என்ன நீங்கள் கட்டுப்படுத்த முடியுமா? என்ன நான் ஒன்று சொல்லணும், கருத்து சொல்லணும்னா நான் நேரடியாக சொல்ல போகிறேன். இதெல்லாம் அதான் சொல்கிறேன்ல, மக்கள் முட்டாள்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே அடிமுட்டாள். சார், உங்களோட தொகுதியில் மக்கள் எதிர்ப்பில் நல்ல வரவேற்பு இருந்தது அப்படின்றீங்க. சில தொகுதிகளில் அமைச்சர்கள் மக்களால் வெளியேற்றப்படுறாங்க. திமுக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்குது ஆட்சி மாற்றம் இன்னும் கூடிய விரைவில் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவதுங்க, முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எனக்கு இந்த அங்கீகாரத்தை கொடுத்து இந்த ஆட்சியை தொடர்ந்து ஆட்சி செய்த ஒரு அரசே மீண்டும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு புதிய ஒரு சரித்திரத்தை படைச்சிட்டு அந்த அம்மா இறந்தே போயிட்டாங்க. அந்த ஆட்சி காக்கப்படணும் அப்படிங்கிறதான் என்னை போன்றவருடைய உணர்வு. அந்த ஆட்சி காக்கப்படணும். அம்மா அவர்கள் அறிவித்த 110 விதிமுறைகளான நலத்திட்டங்கள், மக்களுக்கு வழங்கி வச்சிருந்த ஏற்கனவே அறிவித்த திட்டங்கள், செயல்படுத்தின திட்டங்கள், புதிதாக அவங்க ஆசைப்பட்ட திட்டங்கள் எல்லாமே கொண்டுகிட்டு வரணுங்கிறதான் என்னை போன்றவருடைய உணர்வு. என் தொகுதிக்குள்ள நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்கிறேன். என் தொகுதிக்குள்ள 2 லட்சம் பேர் எனக்கு எதிராக வாக்களித்தவங்க இருக்காங்க. 80,000 பேர் ஓட்டு போடாதவங்க இருக்காங்க. 1,15,000 பேர் எனக்கு எதிராக வாக்களித்தவங்க இருக்காங்க. வெறும் 76,000 பேர் தான் ரெட்டையில ஜெயிக்கணும், கருணாஸ் எம்எல்ஏ ஆகணும், அம்மாவுடைய ஆட்சி வரணும்னு ஆசைப்பட்டவங்க. அந்த மக்கள்கிட்ட பெரிய கருத்து வேறுபாடோ கோபமோ எதுவுமே இல்லை. நான் நேரடியாக சந்தித்து தான் வர்றேன். தொகுதியில் தான் இருக்கேன். இப்போ 4 நாள் அங்கே தான் இருந்தேன். 10 பேர், ஒரு ஊருக்கு 10 பேர் இருக்கிறாங்க. அவங்க தீபாவை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சில பேர் இன்னொருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அது அவங்களுடைய அரசியல். இது நான் அந்த ஏடிஎம்கே கிடையாது. முதல்ல நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் கிடையாது. நான் முக்குளத்தூர் புலிப்படையினுடைய நிறுவன தலைவர். நான் ஒரு தனித்துவ ஒரு சமுதாயவாதி. ஸோ அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த அடிப்படையில் ஸ்டாலின் விரைவில் திமுக ஆட்சி வரும்னு சொல்கிறாரு? அவர் ஆசைப்படுறாரு. அவர் எதிர்கட்சி தலைவர் ரொம்ப வருஷமாக சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு. அதனால அவர் ஆசையே சொல்கிறாரு. இதில் தப்பு கிடையாது. நான் கூட தான் சொல்லலாம், நாளைக்கு நான் சிஎம் ஆகணும் கூட நானும் ஆசைப்படலாமே, தப்பு சொல்ல முடியாது. சார், நடிகர் சங்கத்தில் உங்களுக்கு எதிரணியில் இருந்த ராதாரவி திமுகவில் இணைஞ்சிருக்காரு. அவர் இங்கே இருப்பார், அங்கே இருப்பார், எங்கே வேணாலும் இருப்பார். அது அவருடைய சுதந்திரம். அன்னைக்கு இங்கே இருந்தார், இன்றைக்கி அவருக்கு இங்கே இருக்குன்னு தோணலை, இன்னொரு இடத்துல இருக்கார். ஸோ அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, தேவையில்லை. நன்றி.